இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பேரன்பும் பெருங்கோபமும். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்டுங்க ஜாதியை வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் தான் அந்த ஒரு குழந்தைய காணோம், நீங்க தான் கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிப்பாங்க. அந்த இடத்துல வச்சு ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த கேஸை பெரிய லெவல்ல கொண்டு போக ஹீரோ எங்கெங்க பேசணுமோ அங்கங்க பேசி சின்ன சின்ன இடத்துல அவரோட திறமைகள், அந்த ரைட்டர்ஸ் அந்த இடத்துல நம்ம பாராட்டலாம். அந்த டயலாக்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே இருக்கட்டும், அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க. பிளாஷ்பேக் சீன் வரும், அது வழக்கம் போல தாங்க ஜாதி விட்டு ஜாதி அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனை எரிச்சிருவாங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு புதுசா ஏதோ பூச்சி மருந்தை காது வழியா ஊற்றி விட்டுருவாங்க. அப்படி பண்ணா அவங்க இறந்து போவாங்களாம். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், அது இறக்காது, உயிர் இருக்கு அப்படின்னு அப்படின்னா பைத்தியமாக்கி சுத்தட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அது பாருங்க, இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. டாக்டர்ஸை மிஞ்சி இருப்பாங்க போல. நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் அந்த சீன்ஸ் வருது, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு, அவரோட காலேஜ் லைஃப், அவரோட லவ் ஸ்டார்ட் ஆகுற சீன்ல இருந்து அவர் மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு அந்த பொண்ணு கர்ப்பமாயி அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட் பார்த்து அந்த பொண்ணை அவங்க அம்மாவே கொலை பண்ற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு போய் ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ள வச்சு அவங்கள எரிச்சு விட்டுறாங்க. அந்த எரிக்கிறதுல பாருங்க, அந்த இடத்துல டைரக்டர் மனசை உருகிற மாதிரி குழந்தை பிறந்து அதை கையில வச்சிருந்து அப்படியே 2 பேரும் இறந்து போற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காரு. உண்மையிலே படம் ரொம்ப சென்டிமெண்டாகவும் அது இதுன்னு ரொம்ப இழுத்து நல்லா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு ஹீரோயின் சாகல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்மளால ஏத்துக்க தான் முடியுது. இந்த மாதிரி சீன் பை சீன் சரி, இன்டர்வலுக்கு முன்னாடியும் சரி, இன்டர்வலுக்கு அப்புறமும் சரி, இல்ல ஹீரோவா பண்ணியிருந்த விஜித் பச்சன் ஜீவா அப்படிங்கிற கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஹீரோ. அதாவது நம்ம கற்றது தமிழ்ல நம்ம ஜீவாவை பார்த்துருப்போம், அதே மாதிரி இவரும் அந்த ஆக்டிங், இந்த கேரக்டருக்கு இப்படிதான் நேச்சுரலா அப்படி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃப் ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப அருமையாவே எல்லா சீனையுமே காட்டியிருக்காரு. டே ஷாட்ஸ்ல பகல்ல எடுக்கிற ஷூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, ஆனா அருமையா இருந்துச்சு. ஆனா நைட் ஷாட்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, வேற லெவல்ல சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. நைட் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அந்த இதில் சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பா பாராட்டலாம். இதுதாங்க இந்த படத்தோட சிம்பிள் கதை. ஆனா ஜாதியா எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு இந்த படத்துல ஒரு வித்தியாசமான முறையில ஒன்று பண்ணியிருக்காரு டைரக்டர். ஆனா அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது, ஏடா இப்படி பண்ணா எல்லாருமே அப்படி பண்ணா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போய் படத்தை நல்லபடியா எடுத்துட்டாரு, கரெக்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அந்த ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கே ட்விஸ்டா இருக்கும். இது